அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசட்டும். அதுக்கு கண்ணை மூடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? நீங்க கேட்கணும், எங்க ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னோட நீங்க ஒரு வார்த்தை பேச போறீங்க, அந்த வாக்கை நீங்க கொடுக்கணும். நீங்க அந்த வார்த்தையை வெளியே கொடுக்கணும்ப்பா. ஆமே, நீங்க அந்த வார்த்தையை கொடுக்கணும். ஏசப்பா நீங்க பேசுங்க. பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, 2026 ஆண்டுக்கான வார்த்தை இதோ மோசேக்கு முச்சடியில் அக்கினி பிளம்பாய் பற்றி பிடித்து பதில் சொன்னது போல அப்பா என் பிள்ளைகளுக்கு இந்த யெகோவா இரே பெதஸ்தா ஜெப வீடு என்கிற இந்த பிரசங்க பலிபீடத்தில் அக்கினி பற்ற வைக்கப்படட்டும். அது கொழுந்து விட்டு எரியட்டும். அப்பா அந்த அக்கினி இவர்களோடு பேசட்டும். வார்த்தை வரும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். அப்படி செய்வீராக. பெரிய காரியம் செய்யும். வார்த்தைக்கு விரோதமாக கிரிய செய்கிற மந்த ஆவி, கனநித்திரையின் ஆவி, கண்ணை கட்டும் ஆவி, சோர்வின் ஆவி, சிந்தையை சிதறடிக்கிற ஆவி, குழப்பத்தை கொடுக்கிற ஆவி, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதும் என் பிள்ளைங்களுடைய, உங்க பிள்ளைங்களுடைய கட்டு அறுக்கப்படட்டும், கண்ணி தெரிக்கப்படட்டும், தடை உடையட்டும், விடுதலை வரட்டும், பரலோக கட்டளை பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா தான் அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாருங்க, நீங்க தூங்குற நேரமா நான் மாட்டிக்கிறேன். மத்தியானம் 2 மணிக்கு கூட்டம் வைக்கும்போது உண்ட மயக்கம். இன்னைக்கு பண்டிகை கால ஆராதனையை கழிச்ச மயக்கம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்கள் வீட்டில் தூங்கி இருப்பாங்க. நீங்க பாவம் காலையிலேருந்து பிரியாணி, ஆமேன், சிக்கன், மட்டன் எல்லாம் சமைச்சு நீங்க தூங்குற நேரம் கூட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன காப்பாத்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நான் அதில் செய்தி போய் அந்த ஜனத்துக்கு போய் சேரணும்னு நினைக்க மாட்டேன். ஆமாம், எங்கே இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறவங்க அல்லது நான் போகிற இடத்துல இருக்கிற அந்த ஜனத்துக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும்னு நினைப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதான் பிரசவ வேதனை. அல்லேலூயா. நாங்கள் பிரசவ வேதனைப்பட்டு எங்கேயோ பிழைப்புக்கிறது பெருசு இல்லை. ஆமேன். இங்கு உள்ள பிரசவ வேதனை இங்கு ஆத்துமாக்களை கர்த்தருக்காக களி கூற வைக்கும்படி செய்யணும். அல்லேலூயா. இந்த வருஷம் என்ன வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், கர்த்தர் நல்லவர். ஏசாயா 41 அதிகாரம். பைபிள் எல்லாரும் வெளியே தொடர்பலை விட்டு துண்டிச்சு போயிடாதீங்க. உங்களோட அங்கே ஏசப்பா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. வெளியே நான் பேசுகிறது கேட்கும் என்று எண்ணுகிறேன். உங்களை வெளியே உட்கார வைத்ததற்காக அந்த சிரமத்துக்காக மன்னிக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவாராக. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். உறுதிப்படுத்துகிறார். எப்படி இருக்காரா? நீங்க கேட்கலாம், ஆண்டவர் இருக்கிறார், சும்மா சொல்லக்கூடாது. நான் யார்? உன் தேவன். ஹல்லேலூயா. படைச்சவர் கூட இருக்காருங்க. என்னங்க கவலை நமக்கு? ஹல்லேலூயா. அவர் படைச்ச சில பொருள் வேணா நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம். வைரம், தங்க கட்டி, ஆமென், முத்து, பவளம், மாணிக்கம். ஆனால் ஒன்று, அந்த மாணிக்கத்துக்கு சொந்தமான மாணிக்கம் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு என்கிட்ட இருந்து போற நன்மையை விட நானே அவர்களுக்கு இருக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு இனி எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென். என்னதான் புது வருஷத்துக்குள்ள வந்தாலும் இந்த செல்போனை, இந்த டிவி பெட்டியை, நியூஸ் பேப்பர் எல்லாம் திருப்பினா திகிலான காரியம். பயப்படுறோம். அரசியல் எப்படி இருக்க போகுது,
யார் ஆட்சி செய்ய போறாங்க? எங்க பார்த்தாலும் மதவாதம், எங்க பார்த்தாலும் கொலைபாதகம், எங்க பார்த்தாலும் பெண் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற பெற்றோர் ரொம்ப கவலைப்படுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, காலேஜுக்கு அனுப்ப முடியல. ஆமீன். சபைக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள ஆபத்து, போட்டி, பொறாமை, கோபம், எரிச்சல், கொலைபாதகம், எங்கேயுமே சமாதானமான சூழ்நிலைமையே இல்லை. அதை நினைக்கும் போது ஒரு பயம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். புது வருஷத்துல நம்ம வந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க? எவ்வளவு கொடிய காரியம் நடக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த ஜனவரி மாதம் இந்த 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு உலகத்தோட காரியத்தை பார்த்து என் காரியம் எப்படி இருக்க போகுது, இப்படிப்பட்ட தொழில் போட்டி நிறைஞ்ச உலகத்தில் இருக்கோமே, என் தொழில் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, எப்படி வரன் பார்த்து எப்படி கட்டி கொடுக்க போறேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போறேன் கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. வியாதியை கண்டு, பலவீனத்தை கண்டு, வருமானங்களை கண்டு, குடும்பத்தின் சூழ்நிலைமைகளை கண்டு, சத்துருக்கள் எருக்களிக்கிறதை கண்டு, பிசாசை கண்டு பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, திகையாதே. உங்களை திக்குமுக்காட பண்ணி தகைக்க வைக்கிற பயத்தை கண்டு பயப்படாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. தேவன் சொல்ற, தேவன்னா யாரு? அவர்தான் பெரியவரே, அவரை தாண்டி பிறகு ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றார், நான் உன் தேவன். ஆமென். அடுத்து சொல்றாரு, உன்னை பலப்படுத்துவேன். சிலர் யோசிப்பீங்க, என் உடம்புல ரொம்ப பலவீனமா இருக்க, என் மனசு ரொம்ப பலவீனப்பட்டுட்ட. அக்கா நல்ல கவனிங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்துல நிக்க முடியலையே, ஊழியத்துல நிக்க முடியலையே, பினான்சியல்ல வீக்கா இருக்கனே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உன்னை பலப்படுத்துவேன். போன வருஷத்தை நான் தாண்டிட்டேயா, இந்த வருஷத்தை நான் கடப்பனா? என் வீட்டில் உள்ள பலவீனமானவங்க இந்த வருஷம் தாண்டிடுவாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் அந்த சேனையை தாண்டுவாய், மதிலை தாண்டுவாய். ஆமென். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், பலப்படுத்தி செய்ய வைப்பார். உங்கள் ஆவியை பலப்படுத்துவார், ஆத்துமாவை பலப்படுத்துவார், சரீரத்தை பலப்படுத்துவார், ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துவார். ஆமென். ஊழிய பாதையை பலப்படுத்துவார், ஜெப ஜீவியத்தை பலப்படுத்துவார். அடுத்தது என்ன பண்ணுவாரா? விட்டுருவாரா? சும்மா கூட இருக்கேன் இந்த ஆண்டவர் பார் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஆமென். கூட இருக்கேன்னு சொல்லி என்ன செய்வாரு? பொறுத்துக்க, அமைதியாரு, விட்டு கொடு, இப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இனி சகாயம் பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு பரத்தில் இருந்து ஒத்தாசை வரும், நிச்சயம் வரும். உங்கள் கோணல் மாணலை எல்லாம் மாற்றி போடுவார், அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றுவார். நீங்க கண் கொண்டு பார்ப்பீங்க. 6 மாசம் கழிச்சு இல்ல, 9 மாசம் கழிச்சு இல்ல, வருஷத்தின் முடிவில் இல்ல, இன்று தொடங்கி, இந்த நேரம் தொடங்கி கர்த்தர் உதவி செய்வதை பார்க்க போகிறீர்கள். பொருளாதாரத்தில், ஆமேன், சுகத்தில், ஆமேன், சரீரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், படிப்பில், ஆமேன், கர்த்தர் ஒரு பெரிய சகாயத்தை பண்ணுவார். உதவி செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை, நீதியின் வலது கரத்தினால் தாங்குவார். உங்க குடும்பத்தை அப்படியே ஏந்தி சுமந்து தாங்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தால உன்னை தாங்குவேன். கர்த்தரே உங்களோட பேசுறார். ஆமென். அவர் என்ன செய்ய போறாருன்னா, ஒரு காரியத்தை, ஆண்டவர் நீங்க கூட இருக்கிறேங்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க? அவர் சொன்னார், இடிக்கப்பட்டவைகளை கட்ட போகிறேன், பாழாய் போனவைகளை கட்ட போகிறேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலக பிரகாரமா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், தகர்க்கப்பட்ட காரியமா இருக்கலாம், சரீரம் சார்ந்ததா இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கட்டுவேன்.
எழுப்புவேன், பராமரிப்பேன், சீரமைப்பேன், பழுதாய் போனவைகளையும் பாழாய் போனவைகளையும் மறுபடியும் எடுத்து ஸ்திரப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதர். ஆமென். அதிசயமானவர். எதெல்லாம் உங்களுக்கு வராதோ, எதெல்லாம் வரலையோ, எதெல்லாம் செய்ய முடியலையோ, எதெல்லாம் தாண்ட முடியலையோ, எதெல்லாம் நீங்க அடைய முடியலையோ, இந்த ஆண்டு துவக்கம் முதல் அவைக்குள் நீ களி கூர்ந்திருப்பாய். ஆமென். செய்வது வாய்க்கும், நினைப்பது நடக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுடனே இருந்து செய்து கொடுப்பார். பயப்படுகிறபடி அல்ல, நீங்கள் வேண்டுகிறபடி செய்வார். உலகம் எப்படி இருக்கலாம், உலக காரியம் எப்படி இருக்கலாம், கர்த்தர் உங்க கூட இருந்துட்டாருன்னு வைங்க, பெரிய அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? என்னமோ நீங்க சொல்றிய போங்க. நீங்கெல்லாம் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சாலும் அதை சாப்பிட்டுட்டு காயா இருக்குன்னு சொல்ற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் நிறைய உள்ள இருக்கு. எப்படி தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் குற்றம். ஆண்டவரை நோகடிக்காதீங்க. ஆமே. ஆண்டவர்கிட்ட மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல குறை இப்படி சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் இந்த இப்படி வர்ற வாய் உருப்படாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வரக்கூடாது? வேற வேலை இல்லை, அப்படி வரவே கூடாது. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? ஆமென். தாவீதை விடவா உனக்கு உபத்திரவம்? யோபுவை விடவா உனக்கு பாடு? இஸ்ரவேலர்களை மோசே நடத்தினார 20 லட்சம் ஜனங்களை, அதை விடவா உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவியையும் நடத்துறதுல உனக்கு பாடு வந்துட்டு? ஆமென். கணவனை கண்டா, பிள்ளைய கண்டா, சனி எனக்கு உயிரை வாங்குவார், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறேன், விவேகத்தோடு நடங்க, ஞானத்தோடு நடங்க, மனத்தாழ்மையோடு நடங்க. வாக்குவாதம் பண்ண ஆயத்தமாகாதீங்க. நீங்க இருந்து யாருன்னு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடத்தை கொடுக்கணும். கீழ்ப்படிங்க. ஒரு வார்த்தை வருதா, பிரசங்கங்களை கேட்டுட்டே போறது பெருசு இல்லை. எந்த பிரசங்கத்துக்காவது நீ அர்ப்பணிச்சிருக்கியா? நீ கேட்ட பிரசங்கம் எத்தனை? நீ கேட்ட சுவிசேஷம் எத்தனை? எத்தனை முறையோ கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தை ஊடுருவதில்ல, உங்க கிட்ட உள்ள ஒரு குறைய சுட்டி காட்டுதில்ல. அந்த காரியத்துக்கு நீங்க நிதானிச்சீங்களா? நீங்க உங்களை சரிப்படுத்தினீங்களா? உங்களை அர்ப்பணிச்சீங்களான்னு பார்க்கணும். நீங்க அப்படியே இருந்துட்டு ஏசப்ப மட்டும் அப்படியே இருக்காருன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன். அங்க தொட்டு இங்க தொட்டு எங்க கிட்ட வரலன்னா உங்களுக்கு முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தப்பட வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிசாசு பொல்லாதவன். உத்தமனாகிய யோபுவுக்காகவே பரலோகத்துக்கு டூர் போறான். எங்கெங்க? வாட்ச். மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடா பாயாசமா? நான் தான் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டேன், ஒரு பாயாசமும் குடித்தேன். ஆனால் எனக்கு தெரியும் வண்டியை நான் தான் ஓட்டணும். அதனால் காவயிறு தானே சாப்பிட்டோம். சீட்டு அவர் பேரில், அவர் தான் என் கூட வந்தார். அதனால் கால் வயிறு தான் சாப்பிட்டோம். நீங்கள் மூக்கு வர சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மொழிகளை பார்த்தால் எனக்கு உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்களை புதுசாக பார்த்த மாதிரியே இருக்குது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏதோ ஏதோ வேற்று கிரகத்தில் பிரசங்கம் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றுங்க, உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணி எங்கனாலும் பிரசங்கம் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஸோ எந்த ஒரு புது ஊரில் போய் உட்கார்ந்தாலும் முதல்ல கால்லாம் நடுங்கும். இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஆட்டுக்கிட்ட மட்டும் இல்லை, மாடு எருமை மாடு எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுறோமா. ஸோ எங்கே போனாலும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஒரு முறை இப்படி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க தேசத்துலேருந்து யூடியூப்பில் இந்த சேனலை வாட்ச் பண்ண ஒரு இந்திய தேசத்தை சார்ந்த ஒரு மகா, அவங்க பாருங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை, திக்கற்று போன நிலைமை. அமெரிக்காவில் அந்த புதிய ஆட்சி வந்ததும் இப்போ உள்ள ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியர்களை வெளியேற்றணும். அவர் திட்டம் போட்டது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன பண்ணிடுச்சுன்னா,
தாங்கிட்ட வேலை பார்க்குற எல்லா பணியாளர்களையும் கிட்டத்தட்ட லட்ச ஜனங்களை உடனே வெளியேறுன்னு சொல்லி 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உங்க கூட இருந்தா என்ன நடக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் நேரம் இழுக்கிறதுக்காக இந்த சாட்சியை சொல்லுகிறேன். 3 மாசம் காலியாகி போகணும். இவங்க மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. அதுவும் மைக்ரோசாஃப்ட்ல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த சகோதரி வேலை பார்க்குற அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மகளுக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல அனுபவம் இல்லை, இனி மைக்ரோசாஃப்ட்ல வேலையும் கிடைக்காது. அப்போ என்கிட்ட ஜோம் பண்றாங்க ஃபோன்ல. சரி ஆண்டவர் வந்து நான் வந்துடட்டுமான்னு கேட்கும்போது, இல்லை இருங்க ஜோம் பண்ணுவோம். உங்களை கொண்டு போனவர் கர்த்தர், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர், உங்க வீட்டுக்குள்ள உங்க புருஷனுக்கு உங்கள் மனைவியா கொண்டு வந்தவர் கர்த்தர், உங்க வயிற்றுல உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைய தந்தவர் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. ஒரு முகாந்தருக்கு பொறுமையா இருக்கணும். அந்த மகா 3 மாதமும் எல்லா இடத்துலையும் ரிசீவ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷம் அமெரிக்காவில் வேலை பார்க்காங்க, 10-15 வருஷம் இருக்கிறாங்க, எங்கேயுமே வேலை வரல. அப்போ நல்ல கவனிங்க ஒரு செய்தி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அக்கா நிறைய பிரசங்கத்தை நைட்டு காலையில எல்லாம் கேட்கிற காரியத்தில் உங்களை ஆண்டவர் ஒரு வார்த்தையில தொட்டிருப்பாரு. அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், நான் உன் கூட இருப்பேன்னு. அந்த வார்த்தையை விட்டுறவே கூடாது, அதை பிடிச்சு வச்சுக்கிடணும். அந்த மகளுக்கு என்ன வார்த்தை போயிருக்குன்னா, ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா நம்ம என்ன செய்யணும், ஆலயத்தில் ஜெபம் பண்ணணும். ஆனால் அந்த மகா இருக்கக்கூடிய இடத்துல ஆலயம் கிடையாது. அக்கா நல்லா கவனிங்க, உங்க கிராமத்தில் ஆலயம் இருக்கு, ஜபர் இருக்கு, நீங்க அதை எப்படி கழிக்கிறீங்க? சடங்காச்சரமா போய் உட்காரக்கூடாது. இந்த வருஷம் எங்க உட்கார்ந்தாலும் இயேசு அங்க இருக்கிறாரு, நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்க போறேன்னு சொல்லணும். சும்மா கிளம்பும் போதே எங்க போற, எந்த பிரபுகுதியோன் கூட்டம் நடத்துறான்ல அங்க போயிட்டு வரேன், அப்புறம் எங்க போற அங்க சேலை கொடுக்காங்கல்ல அங்க போறேன்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ பார்க்க போறேன், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற அப்படி சொல்லிட்டு வரணும். அந்த மகா உடனடியா ஆலயத்தை தேடுனா, அங்க உள்ள ஆலயத்தை பூட்டி பல ஆண்டுகள் ஆச்சான். ஒரு கல்லால் ஆன பெரிய கட்டடமான ஆலயம் பூட்டி இருக்கு. அப்ப அந்த ஆலயத்தை பார்த்தோன்னே இங்க போய் ஜோமனோமான அங்க ஆராதனை நடக்கல. அந்த ஆலயத்தை பராமரிக்கிற குடும்பத்தை சந்திச்சு எஸ்கியூஸா கேட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் சாவி தாங்களேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களே, ஏம்மா பல வருஷம் ஆலயம் என்ன செய்யல, திறக்கல, உள்ள குப்பையும் கிடங்கும் குளமுமா இருக்கு, நீ உள்ள போய் என்ன செய்ய போறா? இல்லை நான் நீட் பண்ணி நான் ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த திறந்த அந்த பூட்டின ஆலயத்தை திறந்து அதுல உள்ள குப்பையெல்லாம் கிளீனே பண்ண முடியாது, ஒரு பக்கம் மட்டும் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி புழுதியெல்லாம் எடுத்து தூசியெல்லாம் எடுத்து அதுல உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழுது அங்க பிரீச்சர் இல்ல, பாஸ்டர் இல்ல, ஜெபம் இல்ல. அவங்க நினைச்சா யூடியூப்ல எவ்வளவு செய்தியும் கேட்கலாம், இல்ல கர்த்தரோட பேச ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? மைக்ரோசாஃப்ட்ல 800 டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு வேக்கன் காலியா இருக்கு. ஆனா அவங்களுக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் 3 மாதம் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பணும். அந்த கடைசி நொடியில அந்த மகளுக்கு அந்த வேலையை உறுதிப்படுத்தி கொடுத்து, முன்பை விட ஒரு புதுசா வேலையில சேர்ந்தா முதல்ல இருந்து வரணும், முன்பை விட அதிக சம்பளத்தோடு கூட வேலையை கொடுத்து இன்றைக்கும் குடியமர்த்தி இருக்கிறார். தேவ பிள்ளையே, அரசாங்க சட்டம் பலது வரலாம், ஆமீன், அதிகாரத்தில் உள்ளவங்க பலதை சொல்லலாம், சத்துரு பலதை சொல்லலாம், சூழ்நிலைமை பல காரியத்தை உனக்கு பயங்காட்டிக்கிட்டே இருக்கலாம். புது வருஷத்துக்குள்ள வந்துட்டேன், கிறிஸ்மஸ் முடிச்சுட்டேன், நியூ இயரை முடிச்சுட்டேன், ஆனாலும் என் பழைய வாழ்க்கை அப்படியே தானே தொடங்குது, நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற நிர்பந்தத்தில் இருக்கிற உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், இருக்க போகிறார் அல்ல, இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஹல்லேலூயா. முதல் தலைப்பு ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். போதும், முதல்ல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்திலிருந்தே
ஒரு 4 தலைப்பு 10 நிமிஷம் படன்னு பார்த்து டைமை பார்க்காதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தரை பார்த்தா என் வேடு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. எங்கே போனாலும் எனக்கு 1 hour 1.5 மணி நேரம் தான் பிரசங்கத்துக்கு டைம் கிடைக்கும். ஆனால் நான் சில நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா சில விளக்க ஒரு சிலர் மண்டையெல்லாம் கழுவி சிந்தையை கழுவி அவங்கள உள்ளே கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தயவு செய்து உங்கள் இல்லத்தில் இருந்தால் நீங்கள் இங்கே தேவ இல்லத்துக்கு வரவும். எதை சொல்றேன்னா சிந்தையை பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சிலர் நினைக்கலாம், ஏசப்பா என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அது போன வருஷம் சில நாட்கள் ஆண்டவர் உங்களை கேளாதவர் போல் இருந்தார். உங்க வாழ்க்கையில மௌனமாய் இருந்தார், பொறுமையாய் இருந்தார். இது தாவீதுக்கு நடந்திருக்கு. தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்முடைய முகத்தை நீர் மறைத்த போது நான் கலங்கினவனானேன். அப்ப போன வருஷம் சில சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களுக்கு தான் முகத்தை மறைச்சார். அதனால சில ஆபத்து வந்தது, சில மீதியானிய ஆவி வந்து முறியடிக்கும்படி வந்தது. நீங்க நினைச்சு பார்க்காத சில காரியம் உங்க எல்லைக்குள்ள அனுமதிக்கப்பட்டுச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், ஆண்டவர் இருக்கிறாரா? ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ? ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ? அதனாலதான் என்ன கைவிட்டுட்டாரோ? இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தோடு கூட தான் இருக்கிறேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு, அப்ப எதுக்கு இந்த அழிவு வந்துச்சு? ஏன் இந்த நாசம் வந்துச்சு? எதுக்கு இந்த இழப்பு வந்துச்சு? ஏன் இந்த அவமானம் வந்துச்சு? ஏன் பிசாசை கர்த்தர் என் குடும்பத்துக்குள்ள அனுமதித்தார்? ஏன் எனக்கு இந்த நட்டம் வந்தது என்று சில காரியத்தை குறித்து நீங்க கேட்கலாம். கிதியோனை பாருங்கள். கிதியோன் மீதியானியர்களால அந்த ஜனங்கள் முறியடிக்கப்பட்டு அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் சத்துரு கொள்ளையடித்துக் கொண்டு போகும்போது, இவன் மீதியா இருக்கிற துணிக்கைகளை போரடித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து, கிதியோனே பயப்படாதப்பா, ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார் என்று தேவ தூதன் மூலம் சொல்லுகிறார். அதே போல உங்க வாழ்க்கையிலையும் சூறையாடப்பட்ட வாழ்க்கை, கொள்ளையாடப்பட்ட வாழ்க்கை, கேவலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, நிந்திக்கப்பட்ட வாழ்க்கை, இழந்து போன வாழ்க்கை, திக்கற்று போன சூழ்நிலைமை நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் பேசுகிறார். தாயே, தகப்பனே, சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூடதான் இருக்கிறார். உடனே இவர் கேட்கிறாரு, என் கூட இருந்தா இப்படிலாம் நடக்குமா? ஆமே, போன வருஷம் கர்த்தர் உங்களோட இருந்தாரு. நீங்க கைவிடப்பட்டது உங்க கண்ணு பார்த்துச்சு. நீங்க விரும்பாத காரியம் உங்களுக்கு நடந்துச்சு. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத சில தோல்வி வந்துச்சு, சில அவமானம் வந்துச்சு, சில மீதியானி ஆவி எல்லைக்கே வந்துச்சு. ஆனா இப்ப சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீதான் அந்த மீதியானி ஆவியை முறியடிப்பாய். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இனி உங்க ஜெபம் அர்த்தம் உள்ளதா இருக்கும், உங்க ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். இனி உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம், கர்த்தரை நம்பின காரியம் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஆண்டவர் சில நேரம் நம்மளை பழக்கப்படுத்துவதற்காக அப்படியே விட்டுருவார். கர்த்தர் டைரக்டாலாம் பரலோகத்திலிருந்து வந்து சில காரியத்தை உடனேலாம் செஞ்சு கொடுக்க மாட்டார். படிப்படியா செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கு ஆண்டவரை ரொம்ப நினைக்கணும். சிலர் வந்து இப்போ உள்ள சூழ்நிலைமையே நினைக்கிறீங்க, என்ன வந்து எங்களை வந்து நான் இன்னும் மாறாம, என் வாழ்க்கை மாறாம, என்னமோ நாமளே வந்து ஒரு வசரத்தில் உட்கார்ந்துருந்து இப்போ இன்னும் நமக்கு மேன்மை கிடைக்கலையே, இந்த நிலையில நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி கவலைப்படுறோம். நீங்க உயர்த்தப்படணும்னா உங்க தாழ்வுல உங்களை நினைச்சவரை நீங்க துதிச்சு பார்க்கணுமா? அல்லேலூயா.
எத்தனை பேர் இன்னைக்கு நன்றி சொல்லும்போது 12 மணிக்கு ஆண்டவரே நான் எங்கே இருந்தேன், என் குடும்பம் எங்கே இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, எப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க நினச்சி பார்க்குறீங்களா? அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது புது வருஷம் எப்படி இருக்கும். ஆண்டவர் எனக்கு கேக் வச்சிருக்காரா, லட்டு வச்சிருக்காரா, பிரியாணி வச்சிருக்காரா, எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காரான்னு இல்லை. இந்த 2026 ஆண்டு நுழைஞ்ச நீங்க நான் எங்க இருந்தேன், இப்போ எங்க இருக்கிறேன், இவ்வளவு தொலை தூரத்தை கர்த்தர் எனக்கு நடத்தி வர கிருபை செய்தாரே, அதை எண்ணி துதிங்க. புது வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு வீட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள போனோம். அப்போ தம்பி மனைவியும் பாடி ஜெபம் நடத்தினாங்க. அப்போ எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிற வரை அந்த வீட்டுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னே தெரியல, ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போனார். அவங்க பாடின உடனே கண்ணை மூடி நான் பைபிளை மார்போட கட்டி பிடிச்ச அப்படியே நான் போகும்போது நான் எங்கே இருந்தேங்கிறத யோசித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தாழ்விடத்தில் இருந்தேன். இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், ஊழியத்தை ஆரம்பினார். ஆனா அவர் என் கூட இருக்கேன், ஊழியத்தை ஆரம்பின்ட்டு ஊழியத்துக்கு எதுவுமே தரல. ஊழியத்துல கீழே நாங்க உட்கார்றதுக்கு பாய் கிடையாது, மேசை கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, மைக் கிடையாது, கீபோர்டு கிடையாது. அப்படி ஊழியத்துக்கு வான்னு சொன்னார ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது, செபிக்க தெரியாது, பைபிள் தெரியாது, ஆட்களோடு பழக தெரியாது, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை ஊழியத்துக்கு வாங்குறார். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை முதல் தடவை ஊழியத்தை தொடங்கணும். காலையிலே ஆண்டவர் சத்தம் என் இருதயத்துக்குள்ள கேட்குது, மகனே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்க பாட்டி கூட்டம் நடத்துவாங்கல்ல, அந்த 2 to 4 நீ இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி, பாட ஆரம்பி, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி, முழங்கால ஆரம்பி அப்படின்னு என்னை பிடிச்சு விடுறாரு. நான் பாருங்க எஸ்கேப் ஆகுறதுல கொஞ்சம் பெரிய ஆள். நான் எங்க சித்தியை பார்த்து, சித்தி ஆண்டவர் என்கிட்ட காலையில ஒரு காரியம் சொல்றாரு, பாட்டி ஜெபம் நடந்த நேரத்துல நாம ஜெபத்தை நடத்தணுமா, நீங்க என்ன செய்யுங்க, அந்த நேரம் 2 மணிக்கு இங்க உட்கார்ந்து நீங்க பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி நான் எங்க போயிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன். எஸ்கேப் ஆக காலையில 10 மணிக்கே போயிட்டு ஏன் இடியா 4க்கு தான் வரணும். இங்க சித்தி நடத்துவாங்க, நல்லா கவனிக்கணும். நான் என்கிட்ட ஆண்டவர் பேசுனது எனக்கு தெரியும், சித்திக்கிட்ட சொல்லிட்டு போனேன். எங்க பக்கத்து வீட்டு அக்கா சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ஃபோன் போடுறாங்க, தம்பி நீ எங்க இருக்க, ஆவியானவர் நான் ஜெபத்துல உட்காரும் போது இன்னைக்கு மத்தியானம் நீ 2 மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கூட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி உன்னை சொல்லி என்னிடத்தில் பேசுகிறார், நீ வா நானும் வாரேன்னு என்னை பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷம் ஏன் இந்த சாட்சியை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் சிலதை சொல்லுவார், சொல்றது வேடிக்கையா இருக்கும், அஜாக்கிரதையா இருக்கும், ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க அற்புதத்தில் முடியும். 3 பேரும் தெரிஞ்ச பாட்டை பாடணும், தெரிஞ்ச பிரசங்கெல்லாம் பண்ண தெரியாது. 2வது வாரம் 3வது வாரம் எப்படி பிரசங்கம் பண்ணவே தெரியுமா? இயேசு விடுவிக்கிறார் பத்திரிக்கை இருக்குல்ல, அதுல மோகன் அண்ணன் வியாதியிலிருந்து சுகமானவங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அல்லது அந்த பரிதிமை குருடன், அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அழகா போடுவாங்க. அது போன மாசம் பேப்பர், அதுக்கு முந்தின மாசம் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்குகளை எங்கேயாவது போய் வாங்கிட்டு அதில் உள்ள செய்தியை ஜெராக்ஸ் எடுத்து அதை தான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆமென். இன்றைக்கு அப்படி அல்ல, கர்த்தர் மாற்றி இருக்கிறார். காரணம் உன்னோடு இருப்பேன் என்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சில காரியத்தை செய்ய தெரியாம இருக்கலாம், சில காரியத்தை எப்படி செய்து முடிக்க போறேன்னு பலவீனத்தோட இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. போன வருஷம் வர ஆமேன் நிர்விசாரமா, ஆமேன் அஜாக்கிரதையா, போன வருஷம் வர உங்களை யாருன்னே தெரியாம கேவலமா, அற்பமா, அசட்டையா, பலவீனமா, குழப்பமா இருந்த உங்க வாழ்க்கைய இந்த வருஷம் கர்த்தர் கூட இருந்து தலையை உயர்த்த போகிறார். உங்கள் தலையை உயர்த்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர் வல்லமை பலமாய் உங்களோடு கூட இறங்க போகிறது. இவ்வளவு நாளும் கர்த்தரை நம்பி அவர் பாதத்தை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு
விட்டு அவருக்கு பயந்து கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்த உங்கள் வாழ்வை கர்த்தர் இந்த ஆண்டு ஜொலிக்க வைக்க போகிறார். நீங்க மறைஞ்சே போக முடியாது, காணாமையே போக முடியாது. நீங்க உயிரோட இருப்பீங்க. இந்த வருஷம் உயிரோட இருப்பீங்க. உங்க ஜீவன் உள்ள நாள் மட்டும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு யாராவது கேட்டா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமே, என் கூட இருக்கிறார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும். சில எதிர்ப்புகளும் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமேன். நல்லதே சொல்லி கொடுப்பீங்க, அரிப்பை ஏமாற்ற முடியாது. என்னடா பண்ண அப்படின்னு கேட்டால் 1 யோவான் 5:19 எடுங்க. வெளியில் உள்ளவங்க எல்லாம் 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் போட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடு வரும், உருட்டி பார்ப்பாங்க, அரட்டி பார்ப்பாங்க, மிரட்டி பார்ப்பாங்க. ஆனாலும் பயப்படாத, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை எக்ஸ்ட்ராவா டிஃபன் கேரியர்ல வரும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு யாராவது பிடிச்சவங்க வந்தா அவங்க தட்டில் நிறைய வைப்போம். ஆமாவா இல்லையா? அதே போல நீங்க ஆண்டவருக்கு பிடிச்சவங்களா இருந்தா பிரச்சனை நிறைய வரும். ஆனா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க ஒன்றை மட்டும் நினைச்சிடணும், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா, இல்லை கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. போன வருஷம் நடந்த சம்பவம் வேற, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற சம்பவம் வேற. போன வருஷம் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம் உங்களை உருவாக்கிச்சு. இந்த வருஷம் நடக்க போகிற சம்பவம் உங்களை சரித்திரம் படைக்க வைக்கும். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு விளங்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்பு மகனே, அன்பு மகளே, அன்பு சகோதரனே, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மறந்துடாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்டு நடத்தப்படலாம், ஏழ்மைக்குள்ள நடத்தப்படலாம், தரித்திரத்துக்குள்ள நடத்தப்படலாம். குற்றவாளிகள் பலர் முன்பு நீ குற்றப்படுத்தப்பட்டவன போல நடத்தப்படலாம். ஒன்றை எண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆண்டவர் இதை அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். நான் அவங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லு. படுபாவிகள் எத்தனை பேர் என்கிட்ட கடவுள் இல்லைன்னு நினைச்சிங்களோ தெரியல. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, யார் பெத்த பிள்ளையோ பாவம் இருக்கு. ஆனால் வீட்டில் வந்து கேட்டால் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் உங்கள் சூழ்நிலை அப்படி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். பெரிய கிஃப்ட் இயேசுவை நீ வைத்திருக்கிறாய். சிஸ்டர், பிரதர், நீங்க கூட்டங்களுக்கு போகலாம், சில சபையை தாங்கலாம், சில ஊழியங்களை தாங்கி இருக்கலாம், சிலரோட இணைந்து ஜெபிக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இதனால உனக்கு என்ன லாபம்னு யாராவது கேட்டா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார். போன வருஷம் எங்க ஊழியத்தில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனை கடைசி நாட்கள் எங்களை மோதி பார்த்தது. அப்போ என் கூட சிலரையும் அது மோதிச்சு. ஆனால் என் கூட இருந்த நிறைய பேர் பொறுமையை காத்தாங்க, விவேகமா இருந்தாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆட்களே இல்லை. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், பாத்தியா, உன் ஊழியத்தில் நான் நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு வர்ற நிறைய பேரோட சாட்சி என்னன்னா, முன்பு இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்கன்னு நிறைய கணவன்மாரே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். அப்படி உங்களை வெளியரங்கமா உருவாக்கினவர், வெளியரங்கமா தூரத்திலிருந்து உங்களை பழக்குவித்தவர் இந்த ஆண்டு உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். இந்த வருஷம் கூட இருந்து என்ன செய்ய போறார்? ஏசாயா 43:1-2 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் படிக்கிறேன். ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றார், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. தண்ணீரை போன்ற, ஆறுகளை போன்ற, அக்கினியை போன்ற சூழ்நிலைமைய கடப்பீங்க, அதுல நடப்பீங்க. ஆனாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, உங்களை புரட்டி போடுவது இல்லை. காரணம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்படியானால் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையின் பாதையில கர்த்தர் உங்களோட இருப்பேங்கிறார். உங்க தொழில் என்னும் பாதை, வேலை என்னும் பாதை, பிள்ளைகள் படிப்பு என்னும் பாதை, எதிர்கால பாதையின் பயணத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் காலை இடறலுக்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆனா எப்படிப்பட்ட இடத்துல தான் நடக்க போறீங்க? சவாலான இடத்துல. ஆமென். அதுக்குன்னு ரோஜா பூ மேலெல்லாம் நடக்கவே வச்சிட மாட்டாங்க. அது பரலோகத்துல தான் அப்படி. ஆமென். டிக்கெட் வாங்கினா பொற்றளத்தில் நடக்கலாம். பொற்றள வீதினா பொன்னாலான வீதியில். ஆனா இந்த பூமியில ரிஸ்கா தான் நடக்க வைப்பாரு. ஆனா அது நம்மளை சேதப்படுத்தாது. என்ன பிரதர், 1ஆம் தேதி அதுவுமா? எனக்கு அப்ப அக்கினி இருக்கா, தண்ணி இருக்கா, ஆறுகள் இருக்கானா? அது இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறாருன்னு அதை பார்க்கணும். ஏன் இவ்வளவு நாள் நமக்கு பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையை பார்த்தோம். குடிக்கிற கணவர், அவர் பண்ற சேட்டை, கீழ்ப்படியாத பிள்ளை, வியாதி, கடன், நிறைய உபத்திரவம், சத்துருவம் பார்த்து 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 கேலண்டர்ல அமாவாசையா, பௌர்ணமியா, இது வெள்ளியா, இது செவ்வாவா, இப்படியே அதை பார்க்கிறோம். ஆனா நிறைய பேர் உள்ள இருக்கிறவரை பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் இருக்கிறவரை நீ பார். ஆமென். உங்களுக்குள் இருக்கிறவர் ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டார். நீங்க அநியாயம் செய்யறவங்களை பார்த்து நொந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு நல்லவரா இருக்கிறவரை பார்க்க மறந்துட்டீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் உன்னுடனே இருந்து உன் வழிகளில் எல்லாம், உங்கள் பாதைகளில் எல்லாம், உங்கள் பயணங்களில் எல்லாம், ஏன்னா நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. அழைக்கப்பட்ட வாழ்வில், ஊழிய பாதையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்ய போறார்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18 அப்படியே 9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஏன் ஆண்டவரே, இந்த வார்த்தை ஊழியத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஊழியக்காரனுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த வார்த்தை இதுல ஏன் வரணும்? இதை எப்படி பிரசங்கிக்கணும்னா, நல்ல கவனிங்க. நிறைய பேர் போன வருஷம் நீங்க சில காரியத்துக்கு பதில் பேசாம இருந்தீங்க, மௌனமா இருந்தீங்க. உங்களை சிலர் கேள்வி கேட்டாங்க, பரிகாசம் பண்ணினாங்க, குருட்டாட்டம் பிடிக்க வச்சாங்க, எதிர்த்து வந்தாங்க. நமக்கு ஏண்டா வம்பு, விலகுன. ஏன்னா நமக்கு யாரும் இல்லை. பிழைக்க வந்த இடம், வாழ வந்த இடம், ஊழியம் செய்ய வந்த இடம், கர்த்தருக்காக வந்திருக்கிறோம். விட்டு கொடுத்தீங்க, சகிச்சீங்க. ஆனா இந்த வருஷம் உன்னை மௌனமா இருக்க விட மாட்டார், உன்னை பேச வைப்பார். உன் வேலை ஸ்தலத்தில், தொழில்
கூடத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், உங்கள் பட்டணத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை பேச வைப்பார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாரும் இல்லைன்னு, இல்ல. இந்த வருஷம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு மனிதர் கண்களில் தயவை உண்டாக்குவார். ஆமென். உங்களுக்காக திரளான கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். நீங்க இவ்வளவு நாளும் போன வருஷம் ஏங்க நீங்க இவளாவது இவனாவது எனக்கு உதவலாம் இல்ல, பேசலாம் இல்லன்னு இல்ல. அறியாத ஜாதிகள் வருவார்கள், தெரியாத மனிதர்கள் வருவார்கள், தூதர்களை போல வருவார்கள், உதவும்படி வருவார்கள், உங்களுக்காக வக்காலத்து வாங்கும்படி, உங்களுக்காக பேசும்படி, உங்களுக்காக வழக்கு கொடுக்கும்படி அவர்களே வருவார்கள். காரணம், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அவங்கள உங்க பக்கம் கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இனி ஒண்ணு சொல்லட்டா, இவ்வளவு நாளும் உங்க கூட இருந்தவங்க தான் கம்மி. நீங்க ஒரு ஆளா இருந்தீங்க, இனி நீங்க ஒரு ஆளா இருக்க போறதில்லை. ஆமென். உங்களை இனி யாரும் பேசிட்டு தப்ப முடியாது. ஹல்லேலூயா, glory to God. உங்களை விமர்சிக்கிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்கள், உங்களை தகாத வார்த்தையினால் புறங்கூறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தைரியத்தை உண்டாக்குவேன், தைரியத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது என்ன சொல்றாரு? திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா, திகையாதே, நான் உன் தேவன். முதல்ல உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி சில காரியத்தை பேசினார். இப்ப பேசுறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன்ல, நான் உன் தேவன். ஆமே. சில பேரு தாம் பதவி பலத்தை வச்சு, பண பலத்தை வச்சு, அதிகார பலத்தை வச்சு, குடும்ப தோரணையை வச்சு, திமிர்வாதத்தை வச்சு, தன்னுடைய பாவ பழக்க வழக்கத்தை வச்சு கூட அரட்டி இருக்கலாம், மிரட்டலாம், உருட்டலாம். பிரதர், என் சொத்து அவங்க கையில் இருக்கு, என் நிலம் அவங்க கையில் இருக்கு, பலர் எனக்கு விரோதமா தீங்கு விளைவிக்கிறாங்க, பலதை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு இருக்கிறவர் தேவன். உங்களை மிரட்டுறதும் அரட்டுறதும் உருட்டுறதும் சிருஷ்டிப்பு, ஆனா உங்களோட கூட இருக்கிறது சிருஷ்டித்தவர். சிலர் மந்திரவாதங்களை கொண்டு, எலுமிச்சை பழத்தை கொண்டு, தகடுகளை கொண்டு, மந்திர ஆவியை கொண்டு, குட்டிச்சாத்தான கொண்டு, செத்த ஆவியை கொண்டு உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்க நினைக்கலாம். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், அந்த எலுமிச்சை பழத்தை சிருஷ்டித்தவரே கர்த்தர். அவன் ஒரு மண்டவோடையும், ஒரு எலும்பு கூடையும், ஒட்டு துணியையும், தலைமயிரையும், காலடி மண்ணையும் ஆமேன் வச்சவன் செய்து உன் குடும்பத்தை ஆட்டி படைப்பானா? உனக்காக, உங்களுக்காக ஆமேன் மனுக்குலம் எடுத்து மாமிசமாகி உலகத்தை ஜெயித்து சிலுவையில் அறையுண்டு மரணத்தை ருசி பார்த்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின கர்த்தர் அவரே வல்லமை உள்ளவர், அவரே பராக்கிரமசாலி, அவர் தேவன், அவர் தேவன். உங்களோடு இருக்கிற கர்த்தர் அண்ட சராச்சரங்களை படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் உன் தேவன். நீங்க அந்த அத்தாரிட்டி எடுக்கணும். இது ஒரு சின்ன செய்தி தான், இது பெருசா விளக்க வரல. ஆனா என் கூட ஆண்டவர் இருக்கிறார் இருக்கிறார்னு சொல்லணும். அடுத்தது, என் கூட இருக்கிறவர் தேவன். நீங்க உங்க கூட இருக்கிற பிரச்சனையை பேசாதீங்க, உங்க கூட நடந்து வர்ற வியாதி, உங்க கூட இருக்கிற கடன், உங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, உங்களுக்கு இருக்கிற சவால், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இதையே பேசாத உருப்பட மாட்டேன். வாயை மூடணும். பெண்களுடைய வாய் லொட லொட லொடன் இருக்க கூடாது. நான் ஒன்று சொல்றேன், இந்த வருஷம் ஒன்று அனலாரு அல்லது குளிராரு, ரெண்டும் கட்ட நிலைமையா இருக்காத வாந்தி பண்ணி போட்டுருவாரு. ஒன்னு துதி, ஒன்னு ஜெபி, ஒன்னு ஆண்டவரோடு இரு, அல்லது முறுமுறுத்துக்கோ, அல்லது புலம்பு, அல்லது சண்டைக்கு போ. ரெண்டுல ஒண்ணுதான் செய்யணும். ரெண்டு பக்கமும் இருந்தீங்கன்னா கர்த்தர் கேர் பண்ண மாட்டார். ஏன்னா உங்க கூட இருக்கவர் யார்? தேவன். அந்த தேவன் இருக்கிறேன்ட்டாரு, நீங்க விசுவாசிச்சிட்டீங்க. ஆனா உங்க வாயால, உங்க சிந்தையால, உங்க பேச்சால, உங்க குணத்தால அவரை துக்கப்படுத்திட்டா கோபப்படுவார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இருக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும்? தேவ தூதர்களை போல இருக்கணும். அழுமூஞ்சா இருக்கக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. யாரும் உங்ககிட்ட வந்தா டேப் ரெக்கார்டரை போட்டு 1955 நடந்ததை பேசக்கூடாது.
1985 நடந்தது பேசாத, உருப்பட மாட்ட. நடக்க வேண்டியதை பேசு, கர்த்தரை பேசு, ஜீவனை பேசு. உன் நாவு உருவாக்கக்கூடியது, அதுல அழிக்கக்கூடியதை பேசாத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன். ஹல்லேலூயா, நான் உன் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. அந்த தேவனுக்கும் நம்ம தேவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர் உங்க கூட உடன்படிக்கை போட்டிருக்காரு. இப்போ உங்க கழுத்தில் ஒன்று தொங்குது, அது என்னது? தாலி தொங்கு. என்னதுன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்க பாருங்க. அது சில பேருக்கு தொங்குதோ அப்படின்லாம் இருக்கு. ஆமேன். சில தாலி எங்கெல்லாமோ வச்சிருவாங்களாம். அன்னைக்கு ஒரு புருஷன் சொல்றாரு, பிரதர் கல்யாணம் கட்டி வெளியே வீட்டை விட்டு வெளியே கொண்டு தாலி எங்கன்னா, ஓ பாத்ரூம்ல இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது என்னது? உடன்படிக்கை. எங்க கையில ஒண்ணு மாட்டிட்டாங்க. என்னது? உடன்படிக்கை. நம் தேவன் யார் தெரியுமா? உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? தன் சொந்த இரத்தத்தை உங்களுக்காக விலை கிரயமாய் கொடுத்து, இது என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய குடும்பம் என்று ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் தேவன். ஹல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பண்ணிட்டா, இப்போ நீங்க கல்யாணம் ஆகி ஒரு மனைவியா ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நீங்க தான் அதை பெற்றிருக்கீங்க. ஈஸியா வெளியே ஒரு ஆளை திட்ட விட்டுருவீங்களா? இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிற உங்களை எவனாலும் தொட முடியாது, எவராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய சுதந்திரம், நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை அவமானப்படுத்த பார்ப்பவர்கள், குழி பறிக்க பார்ப்பவர்கள், வேதனைப்படுத்த பார்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தப்ப முடியாது. காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன். ஆமென். லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு மிஷனரி, கிட்டத்தட்ட 1950வது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு தேவ மனிதன் மிஷனரியாய் அழைக்கப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு ஆப்பிரிக்க தேசத்தை காட்டுகிறார். ஆப்பிரிக்காவில் ஒரு மோசமான இடம், இப்ப கூட அது அங்க அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதனை வேட்டையாடி, இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், அவங்க மனுஷ பிரியாணியே போட்டுருவாங்களா. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இடம், விடவே மாட்டாங்க. இவர் வேறு நாட்டுக்காரர். இவர் ஊழியம் செய்வதற்காக அங்கு போகிறார். அங்கு போனா சிலர் சொல்றாங்க, நிறைய ஜாதி மக்கள் அங்கங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, வேட்டையாடுவாங்க, உங்க ரத்தத்தை குடிச்சிருவாங்க, உங்க மாம்சத்தை புசிச்சிருவாங்க, எலும்பு கூட இருக்கிறத தெரியாம ஆக்கிடுவாங்க. இவங்க மத்தியில வேறொரு நாட்டவர் போய் கலக்கவே முடியாது, அவங்க இனத்தை மட்டும் தான் தான் பக்கம் சேப்பாங்கன்னு சொல்லி பயம் காட்டியிருக்காங்க. உடனே இந்த லிவிங்ஸ்டன் என்ன பண்ணாரான்னு தெரியுமா? அந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைமைத்துவம் உள்ள ஒரு கேங் இருக்கு. அங்க ஒரு பெரிய லீடர் இருக்கார். அவர் தான் அந்த காட்டுவாசிகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் தலைமையானவர். அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், எதனாலும் விசாரிப்பாரு, அவருக்கு கொஞ்சம் இப்ப எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி அவர்கிட்ட இவரை கூட்டிட்டு போனாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், இப்படி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய நினைக்கிறேன். அப்ப அவங்க கொஞ்சம் முன்னேறின அந்த ஆதிவாசிகள், பின்தங்கினவங்க, ட்ரெஸ் போடாதவங்க, இன்னும் மனுஷனை வேட்டையாடுறவங்க, ஒருவர் அடிச்சு சாப்பிடுறவங்க, அவங்க மத்தியில நான் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஐயா நீங்க இப்படியே போனா உங்களை என்ன செஞ்சிருவாங்க? கொன்றுவாங்க. அப்போ அவர் உடனே சொன்னாராம், நீங்க ஏன் கூட ஒரு உடன்படிக்கை போட்டா இந்த பகுதியில் உள்ள பல எண்ணிக்கை கணக்கான ஜாதி மக்களை சந்திக்கலாம். அப்ப என்ன உடன்படிக்கைனா, இரத்தத்தால் உண்டான உடன்படிக்கை. அது என்னன்னா, மணிக்கூண்டு இருக்குல்ல, அதை கட் பண்ணி, அந்த தலைவனுடைய மணிக்கூண்டையும் கட் பண்ணி, இந்த லிவிங்ஸ்டன் என்கிற மிஷனரியுடைய கையையும் கட் பண்ணி, ரெண்டு பேருடைய கையையும் கோத்து நசுக்கும் போது சொட்டு சொட்டா ரத்தம் விழுமா. அதை சிரட்டையில சொட்டு சொட்டு ரத்தத்தை வாங்கி அந்த ரத்தத்துக்குள்ள திராட்சரசத்தை புழிஞ்சு விட்டு ஒருத்தர் குடிப்பாங்களாம். குடிச்சிட்டா இன்னையில இருந்து நீ ஏன் ஆளு, நீ ஏன் ஆளா இருக்கிறதுனால இந்த பகுதியில என்னுடைய அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். அதனால இந்த பகுதிக்கு உட்பட்ட இத்தனை கணக்கான ஜாதி மக்களை நீ சந்திச்சாலும் அவங்க
ஒன்ன இனி ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு கொம்பு ஒன்ன கையில கொடுத்தாங்க. அது ஒரு ஷேப்ல இருந்துச்சாம். அந்த கொம்பை கையில கொடுத்து, லிவிங்ஸ்டன் ஐயா, இனி இந்த கொம்போடு கூட நீங்க கிராமத்துக்குள்ள போகலாம், ஆதிவாசி மக்களை சந்திக்கலாம், அப்ப அவங்க உங்களை ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி காட்டுக்குள்ள அனுப்புனாங்களாம். அப்ப வேட்டையாடுறதுக்கு புதுசா யாராவது வந்துட்டாங்கன்னு வில்லை எடுக்கும் போது, அம்பை எடுக்கும் போது, ஈட்டியை எடுக்கும் போது, அந்த பொல்லாத மனிதர்கள் சூழும் போது இவர் என்ன பண்ணுவாராம், உடனே இந்த கையில உள்ள கோலை தூக்கி காண்பிப்பாராம். பாருங்க, எல்லாரும் கோலுக்கு முன்னாடி வணங்கிடுவாங்களாம். ஏன்னா இந்த ஜாதிகளுக்கெல்லாம் அவர் தலைவர். அந்த தலைவருடைய கோல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஆப்பிரிக்காவில் ஊழியம் செஞ்சு ஊழியத்தில் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாராம். தேவப்பிள்ளையே, ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு சொந்தமான ஒரு தலைவனுடைய இரத்தத்துக்கே, அந்த உடன்படிக்கைக்கே ஒரு பவர் இருக்கும்னா, அவர் தான் கையில் வச்சிருந்த கோலை கொடுத்து அனுப்பினாரே, அதுக்கு ஒரு பவர் இருக்கும்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை கையில் வச்சிருக்கீங்க. இந்த வருஷம் நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவனாய் இருப்பேன். உன்னை என்னை மீறி யாராலும் தொட முடியாது. எந்த மந்திரவாதத்தாலும், எந்த பிசாசாலும், எந்த மனிதனாலும், எந்த கொடிய அதிகாரத்தினாலையும், எந்த இரத்த வெறி பிடித்த ஆவியினாலையும், எந்த அவமானப்படுத்த நினைக்கிற மனிதர்களாலையும் உங்களை ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. காரணம், நீ என் உடன்படிக்கையின் பிள்ளை. உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். நீ என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை. நீ இயேசு என்னும் நாமத்தை சொல்லி அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளை. அதனால உங்களோடு நான் தேவனாய் இருந்து மகத்துவத்தை செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம கூட இருக்கிறது தேவன், ஆண்டவர். அதை நினைச்சு பார்க்கணும். டெய்லி இந்த வாக்க பாருங்க, கர்த்தர் என்னோட இருக்காரு, அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த லிவிங்ஸ்டன் அப்படியாக ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை, ஆமேன், கர்த்தருக்காக அந்த இடத்தில் எரிந்து பிரகாசித்தார். தானியேலை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவன் உங்களோட கூட இருந்து என்ன செய்வாரு? இனி நீங்க ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்பாரு, நீங்க பாடுனா அந்த பாடல்ல தான் மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த தேவனை நீங்க விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்யும் போது நீ அக்கினிக்கு மத்தியில் நின்னாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. சில நேரம் சிலருக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறேங்கிறாரு. நான் ஆண்டவருக்காக தான் நின்னேன், ஆண்டவருக்காக தான் வாழ்ந்தேன், ஆனா ஆண்டவர் என்ன உதவியை செய்யலையே. ரெனால்டு போங்கோ என்னக்கூடிய ஒரு தேவ மனுஷன், நல்ல கவனிங்க. ரெனால்டு போங்கோ தென்னாப்பிரிக்காவில் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கன்வென்ஷன் போடுவாராம். ஸோ ஒரு 5000 பேர் கூடுவாங்க. ஜோ பண்ணி அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு பெரிய டென்ட் கொட்டாகி போட்டிருக்காரு. இந்த பழைய காலத்தில் சர்க்கஸ்லாம் அந்த கொட்டாகி போடுவாங்க. பெரிய தார்ப்பா கட்டி கூடாரம் போட்டு அதுக்குள்ள ஜனங்கள் கூட்டத்தில் இருப்பாங்க. இவர் அழகா அந்த கூடாரங்களை ஆட்களை வச்சு போட்டுட்டார். எத்தனை பேர் உட்கார்றதுக்கு? 5000 பேர் உட்காருவதற்கு ரெனால்டு போங்கோ ஒரு பெரிய தார்ப்பாய் கொட்டாகிய போட்டார். யாருக்காக? கர்த்தருக்காக. எதுக்காக? தேவனுக்காக. எதுக்கு? ஊழியம் செய்ய, சுவிசேஷ அறிவிக்க, பிரசங்கம் பண்ண. நடந்தது என்ன தெரியுமா? நாளைக்கு கூட்டம், இன்னைக்கு ராத்திரி கடும் மழை, கடும் அந்த காற்று, அந்த காற்றுலையும் மழையிலையும் புயல்லையும் அந்த டென்ட் கொட்டாவினுடைய தார்ப்பாலாம் கிழிஞ்சி நாறு நாரா இருக்கிற இடம் தெரியாம எல்லாம் தூசியா போயிடுச்சு. ஒரே கவலை. தேவ பிள்ளையே, சில நேரம் நம்மளும் அப்படிதான். நல்ல ஜெபம் பண்ணுவோம், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம், உருப்படாமையே போயிருக்கும், பல தடை, பல போராட்டம். ஆண்டவர் கை விட்டுட்டாரோ? இவரும் அப்படிதான் புலம்பி இருக்காரு. ஆண்டவர் சித்தம் இல்லாம கூட்டத்தை போட்டுட்டணும், ஏன் ஆண்டவர் இப்படி, எதுக்கு ஆண்டவர் இப்படி, பல கேள்விகளை கேட்டிருக்காரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், நான் உன் தேவா.
ஹலோ, உங்க கனவு மண்ணா போயிருக்கலாம், உங்க நினைவு நடக்காம போயிருக்கலாம், உங்க எதிர்பார்ப்பு உங்க கைக்கு வராம இருக்கலாம். அதனால நீங்க பரிதபிக்கப்பட்டவள போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, தோல்வியில் இருக்கிறையோ, ஒருவேளை தோல்வியில் இருக்கிறேன், கவலையில் இருக்கிறேன், ஏழ்மையில் இருக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நான் உன் தேவன். அந்த சத்தம் வந்தது மட மட மடன்னு எழும்பி எல்லா குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணி வெட்டாந்தரையா ஆக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா கூட்டம் 3 நாள் நடக்குது. 3 நாள்ல எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேரை கர்த்தர் அந்த இடத்தில் ஒன்று கூட்டினாராம். 5000 பேருக்காக கொட்டாயி போட்டிருந்தா அந்த இடம் பத்தி இருக்காது, உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆனா அந்த கொட்டகை கிழிஞ்சு போனதுனால அந்த வனாந்தரத்துல 1.5 லட்சம் பேரு, அவர் எதிர்பார்த்தது 5000 பேரு, அவர் பிளான் பண்ணது 5000 பேருக்கு, அவர் திட்டமிட்டது 5000 பேருக்கு. அதுல மண்ணு விழுந்துச்சு, அதுல மழை பெஞ்சிச்சு, அதுல புயல் அடிச்சிச்சு, அதனால கூரை கிழிஞ்சு போச்சு. தேவ பிள்ளையே, நீ ஒன்றை எதிர்பார்க்கிறாய், நீ ஒன்றை எதிர்பார்த்த, அது அழிஞ்சு போச்சு, அது கெட்டு போச்சு, அது பிடுங்கி போச்சு, அது பீறி போச்சு, அது நடக்கவே இல்லை. ஒருவேளை உன் திட்டம் வீணா போச்சோ, கர்த்தர் சொன்னது வீணா போச்சோ, என் பிரயாசம் வீணா போச்சோ, நீ புலம்புகிறாய், கவலைப்படுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன், நான் உன் தேவன். இந்த ஆண்டு உங்கள் தேவனாய் கர்த்தர் இருந்து கிரகிக்க கூடாத பெரிய ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் உன் தேவன், வானங்களையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். உங்க கண்டுபிடிப்பு, உங்க பிரயாசம், உங்க முயற்சி, பணம், பொண்ணு, பொருள் அழிஞ்சிருக்கலாம், கர்த்தரை யாராலையும் அழிக்க முடியாது. ஆமென். யோபுவை விட்டு ஆடு போச்சு, மாடு போச்சு, கோழி போச்சு, வேலையாட்கள் போனாங்க, ஆனா மீட்பர் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு என்ன என் கையில இருக்கு, எப்படி நான் நடத்த போறேங்கிறீங்களா? உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இந்த ஆண்டு நீங்க போன வருஷம் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் பறிகொடுத்தீங்களோ, எதெல்லாம் தட்டி பறிக்கப்பட்டு போச்சோ, அத்தனை காரியத்தையும் கர்த்தர் மறுபடியும் தருவார். இடிந்தவைகளை கட்டுவார், பாழாய் போனவைகளை பழுது நீக்கி மறுபடியும் திறப்பில் எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. 3வது 2 நிமிஷம் கடைசியா கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சும்மா பண்ண மாட்டார், பலப்படுத்தி பண்ணுவார். தாவீது சிக்கலாக்கல கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க மனைவிய, பிள்ளைகளை. அவன் கூட இருந்த மனுஷங்களுடைய மனைவி, பிள்ளைகளை, பொண்ணு, பொருள், வெள்ளியெல்லாம். அவன் அழுறான் அழுறான் அழுறான். வேதம் சொல்லுது அவன் பலனெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் இங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? பலனே இல்லை. எதுக்கு பலன் இல்லை தெரியுமா? வாழ பலன் இல்லை, ஜபம் பண்ண பலன் இல்லை, ஊழியத்துல நிக்க பலன் இல்லை, இந்த குடும்பத்துல என் வாழ்க்கைய இன்னி ஓட்டுறதுக்கு எனக்கு பலனே இல்லை, இந்த மனுஷங்க கிட்ட என்னால போராடவே முடியல, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேய் ஒன்னால தான்டா, எல்லாம் ஒன்னாலதான், இவனா வர்ற ஆத்திரத்துக்கு அப்படின்னு கல்லை எடுத்து எரியலான்னு கூட இருந்தவங்க தாவீது மேல கல்லெறிறாங்க. அப்பவே நான் சொன்னேன்ல, அன்னைக்கு என்ன சொன்னேன், இந்த இடத்துல கூடாரம் போட வேண்டாம், இவங்களை விட்டுட்டு போக வேண்டாம்னு பல டயலாக்க பேசி அவனை உடைச்சாங்க. ஆமேன். நீங்க அப்படிதான் இருக்கீங்க. உங்க மனிதர்களால, உங்க கணவனால, உங்க மகனால, உங்க பிள்ளைகளால எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். யாரு? ஜெபம் பண்ற நீ, ஆண்டவரை நம்புற நீ தான். ஒன்னாலதான் பிள்ளை இப்படி போச்சு, ஒன்னாலதான் அந்த வாழ்க்கை இப்படி போச்சு, ஒன்னாலதான் எனக்கு எல்லாம், உன்னை கட்டுனதுனாலதான், உனக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்ததுனாலதான் எல்லாம்னு சொன்ன உங்க வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துவார். எழும்பி நிற்கலாமா? எழும்பி நிற்கலாம், எழும்பி நிற்கலாம். தாவீத கர்த்தர் பலப்படுத்தி தாவீது கிட்ட கர்த்தர் சொன்னார், தாவீதே திரும்பி நீ போ, திரும்பி நீ போ, ஒன்று விடாமல் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு உங்க கணவன், உங்க மகன், மகா, உங்களுக்கு அறிமுகமான சிலர் நினைக்கலாம், இவளால தானே, இவ ஜெபத்துல என்ன நடந்துச்சு? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் நான் உன் கூட இருப்பேன், நான் உன் தேவனா இருப்பேன். ஐயோ, குலை உயிரும்
குற்றுயிருமாய் போன அழுது அழுது பிரயாசப்பட்டு ஆசைப்பட்டு முயற்சித்து அது உன்கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்டதுனால, களவாடப்பட்டதுனால, இழந்து போனது மட்டும் இல்லாம சுற்றுப்புறத்து மனிதர்களால பழிச்சாட்டப்பட்டு அழுது வெம்பி புலம்பி தேம்பி அழுது விரக்தியில் இருக்கிற தேவ பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறார், ஒன்று விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த ஆண்டு உனக்கு ஜெயத்தின் ஆண்டு. இந்த நாட்கள் உனக்கு ஜெயத்தின் ஆண்டு. சில பேரை விட்டு பிசாசு ஆதி தேவன் மேல் கொள்ள அன்பை எடுத்துட்டு போனா, விசுவாசத்தை எடுத்துட்டு போனா, வைராக்கியத்தை எடுத்துட்டு போனா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துவேன். நீ யுத்தம் பண்ணணும், நீ யுத்தம் பண்ணணும், நீ யுத்தம் பண்ணணும். நீ ஒரு யுத்த வீராங்கனை, நீ ஒரு யுத்த வீராங்கன். கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை நீ சொல்லும் பொழுது, முழங்காலில் நிற்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது, உன் கரங்களை தட்டி கரவோசை எழுப்பும் போது, உன் வாயை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது, சத்துருவின் பாளையத்தில் அக்கினி விழும், சாத்தான் மின்னலை போல விழுவான். இந்த ஆண்டு யுத்த குதிரையை போல நீ கர்ச்சனை செய்வாய். நீ சிங்கத்தை போல பலன் கொள்ளுவாய். அன்பு மகளே, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உனக்கானதை செய்து முடித்து வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு உன் கரத்தை தேடி வரும். நீ அவைகளை தேடி போவாய். நீ சுகமாய் இருப்பாய். உன் வேதனை நீங்கும். இந்த வருஷம் நீ போன வருஷத்தை போல கைவிடப்பட்ட பிள்ளை இல்ல, அனாதை இல்ல, திக்கற்ற பிள்ளை இல்ல, புலம்பி பரிதபிக்கிற பிள்ளை இல்ல. கர்த்தர் உன் கூட, தேவன் உன் கூட. ஆமென். சில மனிதர்களை உனக்கு சாதகமாய் கர்த்தர் கொடுக்கிறார், ஆதரவாய் கொடுப்பார், அன்பாய் கொடுப்பார். எல்லாருக்கும் இல்ல, எல்லா நேரத்திலும் இல்ல. ஆமென். நீ பேசுவதில் நியாயம் உண்டு என்று சொல்லி உனக்காக வக்காலத்து வாங்குகிற ஒரு கூட்டம் மக்களை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். கொஞ்சம் தலைமையில உங்க கையை வைங்க. சிலருக்கு ஞானம் இல்லைங்கிறார். நீ நல்ல ஜெபம் பண்ற, நல்ல பாடுற, அடிப்படை ஞானம் மண்டையில இல்லைங்கிறார். ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். உலக ஞானம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, கிறிஸ்துவின் ஞானம் இல்லையே. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், விவேகம் இல்லை, ஞானம் இல்லை, பொறுமை இல்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்தா சப்பானியா உட்கார்ற. சிந்திக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை தாங்கப்பா. கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா அதை உணரணும்ல. அதை உணரணும்னா உனக்கு ஞானம் வேணும். உலகத்துல தோசை சுடுறதுக்கு ஞானம் இல்லை, பிரியாணி போடுற ஞானம் இல்லை, 10 ரூபா சம்பாதிக்கிறது ஞானம் இல்லை. எப்படி நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமா எப்படி நடக்கணும், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்னா அது என்ன நோக்கத்துக்கு இருக்கிறாரு, இன்னைக்கு இருந்து என்ன கொண்டு என்ன செய்ய போறாரு, அதை விளங்கி கொள்ளுகிற ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. விவேகத்தை கொடுத்திருங்க ஆண்டவரே, நற்புத்தியை கொடுத்திருங்க ஆண்டவரே, கிருபைகளை கொடுத்திருங்க ஆண்டவரே. சுய புத்தியில சாயாது. ஒரு சிலர் அங்க ரொம்ப எச்சரிக்கிறார், நீ சும்மா சுய புத்தியில இருக்கா, தூக்கி தூர போடு. கர்த்தரை பாரு, கர்த்தரை பார்த்தா நீ பிழைப்ப. ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை பாரு, விளையாட்டா இருக்காத. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்லை. அவர் இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்கணும். அவர் தான் இருதயத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. நீ நிறைய உங்க இருதயத்தில் உள்ளதை சொன்னீங்க. எனக்கு கடன் இருக்கு, எனக்கு இஎம்ஐ இருக்கு, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எங்க வீட்டுக்கு வரன் வர மாட்டேங்குது, எனக்கு நோய் இருக்கு, எல்லாம் சொன்னீங்கல்ல. கர்த்தரும் பேசினார்ல, நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் உன் தேவன் தானே. ஏன் பேசினாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். அவர் சொல்றாரு, தன்னை யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறாரு. ஆனா உங்களுக்கு நிறைய பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியுமா, நோகாம நொங்கெடுக்கணும் இல்ல. கர்த்தர் சொல்றார், ஞானத்தை கேளு. சிலருக்கு ஞானம், ஆவிக்குரிய ஞானம் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளே வந்த சிலர், இது என்ன கூட்டம், இது என்ன பிரசங்கம், இதுல என்ன நடக்குது, இது எப்ப முடியும், எப்ப போவேன் தெரியாம வந்தேன் ஒரு கூட்டம் யோசிக்குது.
அது பெரிய கூட்டம்ல ஒரு சின்ன அங்கங்க உள்ள ஒரு 4-5 வெளியே. ஆண்டவர் அதை தெளிவா வெளிப்படுத்துறார். நீ கூட சும்மா போக கூடாது, மனம் திரும்பி போ. உன் கூட பேசுனது நான் என்கிறார், நான் என்கிறார். இந்த வார்த்தையை திரும்ப போய் கேட்டு பாரு, திரும்ப இந்த வார்த்தையை ஆலோசித்து பாரு. இந்த நாட்கள் முடிந்த அடுத்த நாள் தொடங்கும் போது இந்த வார்த்தையின்படி தேவன் உனக்கு செய்தது உனக்கு வெளிப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் எனக்காக ஜெபிக்க ஒருத்தன் இல்லையே, ஜெபிக்க ஒருத்தி இல்லையே நீ தேட மாட்ட, உனக்காக நீயே ஜெபிப்ப. எனக்குள் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இந்த வருஷம் நீ உனக்காக ஜெபத்துக்கு நீ ஒருத்தரை தேடனா உன்னை போல பரிதபிக்கப்பட்டவ யாரும் இல்லை, பரிதபிக்கப்பட்டவன் யாரும் இல்லை. நீ மற்றவர்களுக்காக எழும்பி ஜெபிக்க போகிறவளாய் இருப்பாய். மறுபடியும் சொல்றது விளங்குதா? இந்த வருஷம் உன் தலைய உன் காத குளிர பண்ண நீ ஒருவரை நாடினால் பரிதபிக்கப்படுவாய். ஆனால் நீ ஒருவர் செவியை ஆமென் ஹல்லேலூயா குளிர்விக்கும்படி அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும். கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார்ல, நீ ஜெபி, நீ ஜெபி. எல்லாருக்கும் ஜெபிப்பேன்னு சொல்லு, எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கணும். இந்த வருஷம் ஜெபிக்கிறவங்க தான் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நான் ஒன்னு சொல்றேன், உங்க வீட்டுக்கு நீங்க ஒருத்தரை கூட்டிட்டு போறீங்க அல்லது கல்யாணம் கட்டி வாரீங்க, உங்க கணவர் உங்க கூட பேசவே இல்லைன்னு வைங்க, அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு இருப்பாளா? துண்டிச்சுட்டு போயிருவா, அவன் என் கூட பேச மாட்டேங்கிறான். கர்த்தர் ஒரு ஆத்தும மணவாளன், அவர் உன் கூட இருக்கிறாருன்னா உன் உறவே ஜெபம், ஜெபம். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு. சாப்பாடு தட்டை எடுத்து வச்சுட்டு ஜெபம் பண்ணு, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, தூங்க போகும்போது ஜெபம் பண்ணு, நடுச்சாமத்துல ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுச்சாமத்துல ஜெபம் பண்ணு, காலையில எழும்பினா ஜெபம் பண்ணு, நடக்கும்போது ஜெபம் பண்ணு, துணி துவைக்கும் போது ஜெபம் பண்ணு. உனக்குள்ள தானே இயேசு இருக்கிறாரு, இயேசுப்பா கிட்ட பேசு. சில பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஆவியானவர் சொல்றாரு, இவங்க என் ஜனம், என் துதியை சொல்லி வரக்கூடிய ஜனம். உங்க கண்ணை நீங்க திறக்கணும். என்னைக்கும் ஒன்று சொல்றாரு, உங்க சிந்தைக்குள்ள தேர்ட் பர்சன் சொல்ற வார்த்தையை உள்ள எடுக்காதீங்க. ஆமென். உங்க புருஷனை பற்றி, உங்க மனைவியை பற்றி, உங்க பிள்ளைகளை பற்றி யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா அதை அப்படி தட்டிட்டு போயிருங்க. உங்க சிந்தெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. கர்த்தர் சொல்லும், மேலானத நாடு, பண்ணிய நாடாத, நீ ஆடு. உனக்கென்று ஒரு மேய்ப்பன் உண்டு, அவர் குரலை தேடு. அவர் உனக்காய் ஜீவனை விட்டவர். இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ சில பேர் மேல அக்கினி இறங்குது, சில பேர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. நீ சின்ன பிள்ளை போல விசுவாசித்து நிக்கிற மகளே, உன் மேல ஒரு மகிமை இறங்கி வருது பார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ அந்த மகிமை, பெற்றுக்கோ. I release the holy power in the name of Jesus. வானம் திறந்திருக்கிறதை ஒருவர் பார்க்கிறீர்கள். இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மகிமையின் ராஜவஸ்திரம் தரித்தவராய் உன் முன்பு இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ரீ பாபா லாக்கரா தூடா தூராபா கபா. மகிமை, மகிமை, மகிமை. இடுப்புல போடப்பட்ட சங்கிலி கட்டு அறுக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெளியே, வெளியே அந்த பந்தலுக்குள்ள ஒரு மகிமை இறங்குது, ஒரு காற்று வீசுது, ஒரு காற்று வீசுது, பரலோகத்தின் காற்று. கர்த்தர் எல்லாத்தையும் பேசிட்டார். இனி உன்னை நிரப்புவார், நீ விடுதலை அடைகிறாய். பெற்றுக்கொள்ள விடுதலை. ஒருத்தர் கூட, ஒருத்தர் கூட, ஒருத்தர் கூட சும்மா போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, 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 மகிமை. ஓ அளவில்லாமல், ஓ அளவில்லாமல் கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. இதோ காட்டாற்று அணை, ஆமென், தடம் புரண்டு வருவதை போல ஜீவ ஊற்று இறங்கி வருகிறது. ரீபாபா லாபா காபா தூடா தூராபா காபா சாந்துடா பௌடபா ரீபந்த நாமகல ரபா. மகளே, மகளே, உன் கையை நான் பிடிக்கிறேங்கிற, உன் கையை நான் பிடிக்கிறேன், உன் கையை நான் பிடிக்கிறேன். இதோ உனக்குள்ள உட்பிரவேசிக்கிறேன், உனக்குள்ள உட்பிரவேசிக்கிறேன். இனி நீ நொந்து வாழ மாட்ட, நஞ்சு பிஞ்சு வாழ மாட்ட.
நீ நறுமணம் வீசுவாய், நீ நறுமணம் வீசுவாய். நீ யார் என்பது இனி உன் சொந்த குடும்பத்துக்கு தெரியும். இன்னைக்கு ப்ராபசியா சொல்றாரு, போன வருஷம் நேற்று ராத்திரி வர கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இன்று இந்த மாலையிலிருந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதோ உங்களை குறித்த பயத்தை, உங்களை குறித்த நடுக்கத்தை, உங்களை குறித்த கலக்கத்தை சத்துருவுக்கு உண்டு பண்ணுவேன். சாத்தான் மின்னலை போல விழுந்தான், சர்ப்பம் வெட்டப்பட்டது, சர்ப்பம் வெட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ரிபபா லகர துடா துரபா கபா சந்துட பௌடபா ரிபந்தனமா கபா லிகரபா. முழங்காலுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குது. உன் காலில் இருக்கிற வீக்கம் மறையுது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள அந்த அற்புத சுகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த அற்புத சுகத்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். புதிய நுரையீரல் மாறட்டும், புதிய இருதயம் வைக்கப்படட்டும், புதிய கிட்னி வைக்கப்படட்டும், புதிய வயிற்று குடல் பகுதி வைக்கப்படட்டும், எலும்புகள் உணர்வடையட்டும், நரம்புகள் பலனடையட்டும், தனக்குள் இருக்கிற வலி மாறட்டும், கண்களில் தெளிந்த பார்வை உண்டாகட்டும், குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகட்டும், கணவன் மனைவி உறவுல அந்யோன்ய ஐக்கியம் வரட்டும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும், மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும். இருவரை பிசாசு பிரிக்க கூடாது, மனுஷன் பிரிக்க கூடாது, மந்திரம் பிரிக்க முடியாது. கர்த்தர் இணைத்தது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்துறார், பிள்ளைகளை நடத்துறார். பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குது, பிள்ளைங்க மேல ஒரு அக்கினி இறங்குது, பிள்ளைங்க மேல ஒரு வல்லம் இறங்குது, பிள்ளைங்க மேல ஒரு கிருபை இறங்குது, பிள்ளைங்க மேல ஒரு கிருபை இறங்குது. இறங்கட்டும் ஆண்டவரே. மொத்த குடும்பத்தையும் ஆசீர்வதி. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்கு, என்ற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கி கிரியை செய்வதாக, குடும்பத்தில் நடப்பதாக, குடும்பத்தில் பலிப்பதாக. வாக்கு தத்தத்தின்படியே இவர்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீர். பரிபூரண நன்மை தங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.